ஆக்சுவலி இந்த படத்தோட கேமராமேன் வந்து ஷெல்டன். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. நான் செகண்ட் யூனிட்டா ஒர்க் பண்ணேன். ஏன் செகண்ட் யூனிட்டா ஒர்க் பண்ணேன்னா, பிகாஸ் ஆஃப் மை பிரதர் விஷ்ணு சார். என்னை தெலுங்குல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கேமராமேன்னா அவர் தான். ஸோ அவருடைய ஒரு 4-5 படம் நான் வந்து அவரோட கம்பெனியில் நான் பண்ணிட்டேன். ஸோ ஐ கேன் நெவர் சே நோ டு ஹிம் ஃபார் எனி திங். ஸோ தட் வாஸ் த ரீசன் மெயின்லி ஐ வெண்ட் அண்ட் wanted to be a part of this film. ஷெல்டன் வந்து அவரோட பிஹாஃப்ல நான் பேசுறேன். அவர் ஆக்சுவலி நம்ம சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அடாப்ட் ஆயிட்டார். அதாவது நம்மளோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப அழகா அடாப்ட் ஆயிட்டாரு. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர். ஸோ வெரி குவிக், வெரி அடாப்டபிள். அதனாலேயே வந்து ரொம்ப இந்த படத்தை வந்து இந்த குறிப்பிட்ட டைம்ல முடிக்க முடிஞ்சதுன்னா ஐ திங்க் ஷெல்டன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் when it comes to the technical front of it. அண்ட் மை விஷஸ் டு ஹிம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மேடையில் வந்து ஐ கிவ் மை டீப்பஸ்ட் அண்ட் வார்மஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு சார், பிகாஸ் ஹீ இஸ் டேக்கிங் அ நியூ அவதார் ஆஃப் பீயிங் of going to the next level as an actor, as a producer, as a writer. And my wishes to Mukesh ji and everyone else also. So thank you very much. Thank you. Vanakkam. Hi to the press. And I would like to say thank you to Vishnu sir, who has believed in me. மேல நம்பிக்கை வச்சு முகேஷ் சாரும் விஷ்ணு சாரும் என்னை தனியாக ஒரு ரூமில் விட்டாங்க. இதான் ரஷ் எடுத்துக்கோ, படத்தை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு படம் கிடையாதுங்க, ஒரு 6-7 படம் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப நொந்து, விடிவி கணேஷ் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் போகுது அப்படின்ற மாதிரி ஆச்சு. பட் ஆனாலும் சூப்பர், எல்லாரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட ஐயோ இது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் டன் வெல். மோகன் பாபு சார், ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இந்த 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 டீம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு 27th அன்னைக்கு தெரியும். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி. ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணாரப்பட்டியாக இருந்தாலும் என்னோட சொந்த ஊர் இங்கே கும்மிடிப்பள்ளி பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் எங்கள் அப்பா பிறந்தவர், எங்கள் தாத்தா பிறந்தவர், எல்லாமே எங்கள் பூர்வீகமே அங்கே தான். எங்க பாட்டி ஊர் வந்து காலாஸ்திரி பக்கத்துல இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்க அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது எங்க தாத்தா வந்து மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு, அதாவது எங்க பாட்டி ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா வளர்ந்ததெல்லாம் அங்கதான். நாங்கெல்லாம் பிறந்த பிறகு நாங்க லீவெல்லாம் அங்கதான் போவோம். ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன், எங்க அப்பா பேரு சுப்பிரமணியம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு. அவருடைய 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா, எங்க அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த், அவர் பேர் வந்து கோலா ஆனந்த். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவரும் நானும் சின்ன வயசுல இருந்து ஜட்டி போட்டதுல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தையில இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவரால தான் இன்னைக்கு இந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு. அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்க மாமா பையன் எனக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆன. விஷ்ணு திரைப்படத்துல எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்ல போய் முறையா ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்ல இது ரொம்ப சின்னதா இருக்கு, நீ அப்புறம் அடுத்த படத்துல ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட முதல் தெலுங்கு படம்.
அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தாரு. அப்போ கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அது ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா. அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నటిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నటిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్లా చెప్తారో అది చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு போன்ல அவள் குரலை கேட்கும் போது அவ்வளவு பயமா இருந்தது எனக்கு. அப்புறம் அங்க போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தோம் நாங்க. அப்ப மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ள வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்றதுக்காக போறாங்க. அவரு ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தாரு போலுக்கு, எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே, நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படியே போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்று இருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. சம்பத் இப்படி பண்ணுங்க, சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்க உட்காந்து கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவரு, ஏ சம்பத் ராராய்க்கடா அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடி எல்லாம் வச்சிருக்க, நான் ஷேவ் பண்ணி தான் உன்னை பார்த்திருக்கேன், நீதான் அப்ப வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமா சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்க இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனோட ஃப்ரெண்டு, இவரை வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆளு, நம்மள வந்து அப்போ நான் சொல்றது ஒரு 15 வருஷம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளையும் மதிச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி அவரு என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவரு. அவரை பத்தி தப்பா ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த படத்துல இது அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை, எனக்கு வந்து சம்பளமே பேசாம தான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நான் சினிமாலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்னைக்கு 5 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 வருஷம் ஆச்சு. திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னடா இவர் நம்பர்ல எனக்கு கால் வருது சொல்லிட்டு நான் பயபக்தியோட, சார் చెప్పండి సార్, டேய் నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్ లో షూటింగ్, పాస్పోర్ట్ ఎంత ఉందా సార్? ఉంది సార్. డేట్ ఇస్తావా సార్? ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, கேரட் గురించి அசோசியேட் மாట్లాத்தாரோ வச்சேய் అని அப்படி சொல்லிட்டு அசோசியேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது. ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷன்ல நான் பண்ற 3வது படம் கண்ணப்பா. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால இன்னைக்கு இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். நான் திருப்தியோட இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், விஷ்ணு சார். ஏன்னா இந்த படத்துல வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் 2 பேருமே அவ்வளோ அழகா அந்த வேலை வாங்கினாங்க. முக்கியமா விஷ்ணு சார் வந்து அந்த சாங்ல வந்து என்ன இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு. இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு
அங்க நடிச்சது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், ஆனா என்னையும் சரத்குமார் சார் மாதிரி, மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூட எல்லாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனா மதிச்சு அவங்க கூட எல்லாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. Vanakkam everyone. Just want to say Kanappa is not a movie, emotions for everyone. हम सब ने इसके लिए बहुत मेहनत की और मुझे लगता है कि मैं अपने आप को बहुत प्राउड फील करता हूँ, लकी फील करता हूँ कि इस फिल्म का हिस्सा होकर। जो महादेव का एक इतना बड़ा भक्त है और मैं खुद भी एक महादेव का इतना बड़ा भक्त हूँ, तो मैं इस फिल्म की स्टोरी से बहुत बहुत रिलेट करता हूँ। और मैंने जब 1 महीने पहले फिल्म देखी थी तो फर्स्ट टाइम मतलब मुझे लगा कि मतलब महादेव का कोई इतना बड़ा भक्त कैसे हो सकता है। मेरी हिंदी आपको समझ में आ रही है थोड़ी बहुत यार प्लीज? थोड़ा इंग्लिश कमजोर है और तमिल नहीं आता, तमिल कुंजम तरिया, लेकिन मेरी जो भावना है मैं आपको हिंदी में बोल सकता हूँ। तो इतना ही कहना चाहूंगा कि प्लीज आप सब फिल्म देखिए। और चेन्नई से मेरा बहुत पुराना रिश्ता है, क्योंकि यहाँ पर मेरी सिस्टर, मेरे अंकल, काफी लोग यहाँ पर है, तो चेन्नई इज माई सेकंड प्लेस। तो बस इतना ही कहना चाहूंगा, प्लीज वॉच द फिल्म एंड थैंक यू विष्णु सर, मोहन बाबू सर, मुकेश सर कि मुझे इस फिल्म का हिस्सा बनाने के लिए। आई एम ऑलवेज 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 रेस्पेक्ट फॉर यू। थैंक यू सर, थैंक यू विष्णु सर, थैंक यू। எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல, சிவனே வந்து என்ன இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே, அதுதான் என்னோட லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறச்சே சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமால வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவதான் நான். பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கை, அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னன்னா, நான் என்னோட பேரை, என்னோட ஃபேஸை சினிமால பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யார் ஃபோன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவதான். அது A கிரேட் ஃபில்மா, B கிரேட் ஃபில்மா, இல்ல நல்ல ரோலா, இல்ல சரியான ரோல் இல்லையா, நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவதான் நான். அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்றேன், இவ்வளவு 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவதான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. In the soundla, in the trailer, in the இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்த உடனே I felt so proud and I felt இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி, யோதா பத்தி பேசினாலும் சரி, பூலோர் காண்டி பத்தி பேசினாலும் சரி, எந்த அழகன் பத்தி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலே எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவரோட சினிமால he can never tell me that ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும்
அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டாலஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். Most importantly, I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear directors shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா, நீங்க இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. Tamil Nadu is a sacred land where so many tirthasthals and so many temples are here. And I'm happy to back again here in front of you with our devotional tribute to Lord Shiva, Kannappa. I welcome all of you on behalf of our producer, respected Mohan Babu sir, legendary actor, producer Padma Shri. And I thank you, all of you, for taking time and come here. Kannappa, it's a journey, it's an experience, and it's a life learning lesson, not only for me, but for all of us, I think. We encountered so many obstacles. Every movie encounters, it's not unusual for Kannappa. Every movie have its own problems, but I think it's only Lord Shiva who is steering and guiding us. And here we are, almost movie is complete, and we are about to release. And we are having so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and the best of our ability and the best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva, and thank you everybody. Thank you. ஒரு நிமிஷம் உட்காருங்க மேடம். Okay. பாலா ஒரு நிமிஷம். மதுபாலா மேடம். சொல்லுங்க மேடம், இந்த படத்துல உங்க கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நீங்க வந்து பழைய படங்கள் இப்போ உள்ள படங்கள்லாம் அவ்வளவு அழகா நடிச்சுட்டு இதுல ஒரு மாதிரி ட்ரைப் இது மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அது நியூசிலாந்துல நடிச்சது அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ ஆக்சுவலி இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது, நல்ல ரோல்ஸ் கிடைச்சது, நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ், ரோல்ஸ், அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஹீரோயின்ங்கிற டேக்லேருந்து வெளியில வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது. அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துலயே இந்த காஸ்டியூம் அதை போட்டுக்கிறதுக்கே அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன், ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம், அந்த மாதிரி ஒரு குவீனா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா, அது வந்து அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேந்து என்ன ஆட்டிடியூட், எந்த இமோஷன், எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங். அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம். ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொகேஷன்ல அந்த மவுண்டன் மேல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக். யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா, கிளாமரஸா, டெண்டரா. யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அது பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச், ஒரு நஷா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதுல ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க செட்டில். என்னோட கோ ஆக்டர்ஸ், நீங்க கை அப்படி வைக்காதீங்க, கை அப்படி வைக்காதீங்க. பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டேன்.
because I don't want to fit into the box that you are putting me into. This queen will walk like that. அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் பண்ணேன். So I really enjoyed. இதுல 500 actors இருக்காங்க. ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதுல வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, ஆடியோ இருக்கு. அதுல நம்ம லாஸ்ட் ஆகாம அதை பர்ஃபார்ம் பண்ணி 5 minutes இருந்தாலும் சரி, 10 minutes இருந்தாலும் சரி, 15 minutes இருந்தாலும் சரி, அதை பார்த்து இந்த படத்துல இவ்வளவு பேருக்கு நடுவுல மதுவும் இருந்தா and she did well அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்ததுன்னா I think I would be very proud and very grateful. மதுபனம் she's also the hottest tribal woman on the set. மது மேம், ஸோ இங்கே ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோ முக்கியமாக வரமாட்டாங்க, நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. பட் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சிருக்க ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய யாருமே வரல, ஹீரோவை தவிர. உங்கள் ஃபோட்டோவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பு ஏத்துறீங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், ஏன் என் ஃபோட்டோ இல்லை? பட் தட்ஸ் ஃபைன். இந்த படத்தில் நான் இருக்கேன், நான் ரொம்ப ப்ரவுட் பார்ட்டிசிபென்ட், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் டு ப்ரமோட். எங்கேயாவது என்னால வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அது நான் எங்கேயானா பிஸியா இருந்து வர முடியாம போச்சுன்னா அது வேற விஷயம். பட் எங்கெல்லாம் என்னால வந்து உங்களோட பேசி, ஆடியன்ஸ் அண்ட் பிரஸோட பேசி நான் ப்ரௌடா பண்ணியிருக்கிற சினிமாவை உங்க முன்னாடி ப்ரௌடா பிரசென்ட் பண்றேன். அது போட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருந்தா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செரி ஆன் த கேக். அப்படி இல்லாட்டாலும் I am there in the film and that is most important. So that's why I'm here. Manjuji, Vishnuji here. Can we finish Madhuji? Then I'll answer all your questions. Fair enough. Because she has to leave. I'm sorry. All right. So kelunga sir. Thank you. அவருக்கு மைக் இருக்கு. We're not able to hear the people. Sorry. Sorry. Welcome to Chennai. Thank you. Madhuji, you're always Roger to our Tamil audience, not only the Tamil, the whole India. And history has it that Kannappa had many layers. And how was it fitting into a project like this from the days of Pulaur Kante and Roja? You've done many hats nonchalantly. How was it playing this character? இந்த ரோல் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. ஒரு வாரியர் மாதிரி ஒரு ட்ரைபல் அவுட்ஃபிட்டை போட்டு ரியலா ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ரோல்ல என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் என்ன இதுல இமேஜின் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் என்ன எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க, ஆல் த கிரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோல்ல அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா என்னோட இமேஜ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அதுதான் இமேஜ். அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா உடனே என்கிட்ட வருவாங்க. இப்போல்லாம் எனக்கு ஒரு டேக்லைன் கூட இருக்கு. அந்த காலத்துல அமிதாப் பச்சன் சருக்கு ஒரு டேக்லைன் இருந்தது, ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு. எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. அந்த டேக்லைன்ல இருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குவீன் ஹூ வில் வீல்ட் அ சோர்ட் அப்படி ஒரு ரோலை இவங்க கிரியேட்டிவ்ஸ் என்ன விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோல்ல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனாலதான் நான் வந்து திருப்பி மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அது நான் சூஸ் பண்ண மாதிரி. இது வந்து அவங்க இந்த ரோல், இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் தி கேரக்டர் வெல். Vishnuji. No, I wish you have seen her as a Roja. But I wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences. A child, you can never see a child as much as happy she was doing all this. She enjoyed her character, and when it is raining, it's dancing in rain. It was amazing moments with Madhuji. Thank you. I want to say, actually நீங்க யாரோ கேட்டீங்க நியூசிலாந்துல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது. That was the most beautiful. நான் ஸ்கை டைவிங் கூட பண்ணேன். அண்ட் யூஸ்வலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனா ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கும். ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லையா? ஸோ தே டோன்ட் அலோவ். ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன். ஸோ யூனோ அண்ட் ஐ டான்ஸ் இன் த ரெயின், ஐ கிளைம் த மவுண்டன்ஸ், ஐ வாக் த்ரூ த செரி பிளாசம்ஸ் இன் நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஐ ஃபெல்ட் லைக் அ சைல்ட்.
அப்புறம் அந்த ஸ்வாட் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன்னா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம், நிறைய பேர் மேல கோபம் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சுக்க முடியாது, ஒரு இமேஜ் வேற இருக்கு, அதையும் காமிச்சுக்க முடியாது. கையில சோடு கொடுத்த உடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து குதிச்சோடனே எல்லாரையும் படாது. ஐ ஃபெல்ட் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ ஹாப்பி. So அதுதான் to answer Mukesh ji's question. I think we've run out of questions from Madhuji. The question is to you. To you. Just a second. 1 minute. So any other questions to Madhuji? சார், நான் ஆக்சுவலி ஏர்போர்ட் கிளம்பணும். மே ஐ சே மை குட் பை டு யூ ரைட் நவ? ஸ்டண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, சரி கோரியோகிராஃபி யார் பண்ணா? அந்த ஸ்டண்ட்ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தது? கொரியோகிராஃபி வந்து ஃபாரின்ல இருந்து அவர் கேச்சா அவரோட டீம் தேவர் ஆல் தேர். கஷ்டமா என்ன இருந்ததுன்னா, நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போறது உண்டு, ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு சூட்டபிளா நான் வெயிட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனா அந்த சோடை வச்சுட்டு சோடை பிடிச்சோட கை இப்படி ஆயிடும். அந்த கையில சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறதுதான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. கையெல்லாம் ஸோ நிறைய டேக், சின்ன ஷார்ட்டா இருந்தாலும் டேக்ஸ் நிறைய ஆச்சு. இந்த கை சோடு ஹோல்ட் பண்ண கையெல்லாம் சோர் ஆயிடும். அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது தட் இட் லுக் சோ சிம்பிள், ஆக்ஷன் லுக் சோ சிம்பிள். ஆக்சுவலி ஒரு கொரியோகிராஃப் மாதிரி இருக்கு, டான்ஸ் மாதிரி, பட் இட் டேக்ஸ் சோ மச் எனர்ஜி. அண்ட் அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் இதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். அவர் அது ஸ்டண்ட் பத்தி இல்ல அவர் என்னோட அப்படிலாம் கோவம் படல. he was very nice to me. மணி சாரோடைய தக்லி படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துல ஏதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா? ஒரு கான்வர்சேஷன் வந்தது ஒரு சாங்காக, பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமால இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா மணி சார் கிட்ட நான் அந்த போன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். After so many years Mani sir has called me, but it hasn't materialized, but the call has happened, so maybe in the next future I pray that it comes. That's it? Okay. Okay, thank you. Please take your leave everyone. Bye bye. Thank you for joining us, ma'am. Thank you. I'm Kushi. Vishnuji. Come here. Vishnuji. Yes, sir. Yeah. Finally, okay. I get to answer. Yeah.